இன்று 60வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஸ்ரீ குரு கௌரங்க ஜெயித ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபால்ஜி ஜெய். ஓம் நமோ பகவதி வாசுதேவாய. இன்றைய ஸ்லோகம் 60வது ஸ்லோகம் படிச்சுட்டு அது எதை பற்றி பேசுதுன்னு பார்ப்போம். முதல் ஸ்லோகத்தை படிப்போம். யததோ இ அபி கௌந்தயஹ புருஷஸ்ய விபஸ்சிதஹ இந்திரியாணி பிரமதீனி ஹரந்தி பிரஷபம் மனஹ. அர்ஜுனா, கட்டுப்படுத்த முயலும் பகத்தருடைய மனிதனின் மனதையும் பலவந்தமாக இழுத்து செல்லும் அளவிற்கு புலன்களை சக்தி வாய்ந்ததும் அடங்காததுமாகும். யததோ இ அபி கௌந்தயா புருஷஸ்ய விபஸ்சிதஹ இந்திரியாணி பிரமதீனி ஹரந்தி பிரஷபம் மனஹ. சரி, அப்படின்னு ஒன்றொன்றாக வளர்க்கிறேன். யததோ, யததோனா ஞானத்தை கேட்டுக்கிட்டோங்க, ஞானத்தை கேட்டுக்கிட்டோம், ஏத்தது அதை கேட்டுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்றான். ப்ராக்டிஸ் என்னது? அவன் பயிற்சி செய்யறான். அந்த இதுல ஞானத்தை கேட்டீங்க, இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டேன், இது இப்படி செய்யணும் இப்படி செய்யணும், கேட்டது இல்லாம செஞ்சு பாக்குறீங்களா இல்லையா? இப்ப ராணுவ பக்கத்தை பிறப்பு கூட இது பிரசாதம் எப்படி செய்யறதுன்னு கேட்டீங்க, அது கேட்டு இப்படி செய்யறோமா இல்லையா? ப்ராக்டிஸ். அந்த ஞானத்தை கேட்கறதுல விட்டுட்டோன்னு அவர் செஞ்சு தர விட்டுட்டோம், நம்ம செய்யறோமா இல்லையா? உதாரணம் சொல்றேன். பன்மரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட சொன்ன விஷயத்த அவர் ஞானமா கேட்டுக்கிட்ட தவிர இது பண்ணல. என்ன பண்ணாரு? அப்படியே அப்படி அப்ப அவர் என்ன சொல்றாரு? ஞானத்தை கேட்டும் பிராக்டிஸ் பண்றவனுடைய செயல். யததோ இ அபி கௌந்தயஹ. கௌந்தயஹனா என்ன அர்த்தம்? குந்தியின் மகனே, குந்தியின் மகன். கிருஷ்ணருக்கு அர்ஜுனன் என்ன வேணும்? யாருடைய மகன்? அத்தை மகன், குந்தியின் மகனே. அப்ப எப்படிப்பட்டவன் முயற்சி செய்யறால இந்த புலங்களை அடக்கிறது? புருஷஸ்ய விபஸ்சிதஹ. புருஷஸ்யனா ஒரு நபர், மனிதன், மனிதன் போட்டிருக்கா இல்லையா? ஒரு நபர், அவரே விபஸ்சிதஹ. விபஸ்சிதஹனா என்ன அர்த்தம்னா நாலேஜபிள் பர்சன், பகுத்தறிவுடையவன். பகுத்தறிவுடையவனா விபஸ்சிதஹனா என்ன அர்த்தம்னா நாலேஜபிள் பர்சன், பகுத்தறிவுடையவன். அந்த பௌதிக கல்வி, டிப்ளமா, டிகிரி, மாஸ்டர், பிஹெச்டி அந்த மாதிரி படிச்சவங்க ஆன்மீக ஞானத்தை பெற்றவன் சொல்றாங்க. ஆன்மீக ஞானம், பலவிதமான தத்துவத்தை எல்லாம் கேட்டுருவேன். அவனுக்கு நல்லது கெட்டதெல்லாம் பிரிச்சு பார்க்க தெரியும். புரியுதுங்களா? அந்த இந்த விஷயம் அது அப்படிப்பட்ட ஒரு நபரை கூட, அந்த நபரை கூட முயற்சி செய்யற அந்த மாதிரி மனசை, அந்த மாதிரி மனிதன் முயற்சி செய்யறப்ப இந்திரியாணி பிரமதீனி. இந்திரியான்னு தெரியும், இந்திரியான்னு புலங்கள், சென்சி, புலங்கள். பிரமதீனி, பிரமதீனின்னா என்ன அர்த்தம்னா அவனை கிழிச்சி விட்டுரும். கிழிச்சின்னா தூண்டும், டிஸ்டர்ப் பண்ணும், அப்படியே அந்த கட்சி பண்ணி அவனை போய் தள்ளி விட்டுரும். ஒரு கிழக்கு பண்ணுவாங்க, அதுல போய் அந்த மோகத்துல போய் தள்ளி அவன் இது பண்ணிவிடும். யாருக்கு பண்ணுது? என்ன மாதிரி ஆளை பண்ணுது? புருஷஸ்ய விபஸ்சிதஹ. நல்லா கேட்டுங்க. யததோ இ அபி கௌந்தயா. யார? என்ன மாதிரி? குந்தியின் மகனே, என் அத்தையின் மகனே, நல்லா கேட்டுக்கோ, நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. அதாவது எவன் ஒருவன் ஞானத்தை பெற்றவன், ஞான தெரிஞ்சவன், ஒரு நபர் ஞான தெரிஞ்சவன் பயிற்சி செய்யும் போது முயற்சி செய்யறானோ, புலங்கள் அடக்க முயற்சி செய்யறானோ, அப்படிப்பட்டவனை கூட இந்திரியாணி பிரமதீனி, அவனை கூட அடிச்சு தள்ளி இழுத்துட்டு போகுது. அது புலங்கள், புலங்கள் அவ்வளவு ஸ்ட்ராங். ஹரந்தி பிரஷபம் மனஹ. இந்த புலங்கள் என்ன மாதிரி இருக்குதுன்னா அது பலவந்தமா ஸ்ட்ராங்கா. ஹரந்தினா அவனை அடிச்சு இழுத்துட்டு போகுது. எதுக்கு? பிரஷபம், அந்த ஒரு பலுவோட, அந்த ஸ்ட்ராங்கோட. பிரஷபம் மனஹ. மனதை விட புலங்கள் ஸ்ட்ராங். மனசை விட புலங்கள், இந்திரிய இருக்குல்ல, சென்ஸ், அவ்வளவு ஸ்ட்ராங். நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, தொடுதல், 5 புலங்கள் இருக்குல்ல,
5 இந்திரியங்கள். அது வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் மனசை விட. மனதுதான் இடம் கொடுக்குது. சரி, எஸ், மனசை கொடுக்குது. ஆனா அதை விட ஸ்ட்ராங் புலன்கள். எஸ், அது வந்து தொடர்ச்சியா வரும். நான் என்ன சொல்றேன், ஏன் அவங்க வந்து இந்த புலன்களை வந்து இப்படி போறாங்க, அது பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் பத்தி சொல்றாங்க. சரியா, புரியுது. இந்த மனசோட ஸ்ட்ராங் தான். அந்த மனசு தானே இடம் கொடுத்துச்சு அப்படின்னு கேட்கறீங்க. மனசு இடம் கொடுத்துச்சு. ஆனா மனசு அந்த மனதை விட அது வந்து ஸ்ட்ராங். அது அவ்வளவு பாஸ் இருக்கு இழுத்துட்டு போக வரைக்கும். மனசை வச்சா கட்டுப்படுத்தலாம். ஆனா அதை கட்டுப்படுத்தி அது இழுத்துட்டு போறவருக்கு புலன்களுக்கு அவ்வளவு வேகம் இருக்கு. சரிங்களா? அப்ப புரிஞ்சா எத்தத்தும் எவன் முயற்சி செய்யறானோ, எவன் ஒரு அந்த பயிற்சிகள் மூலியமா செய்யறானோ அந்த ஞானத்தை கேட்டு, அப்படிப்பட்ட நபரை கூட, பகுத்தறிவு நபரை கூட இந்த இந்திரியங்கள் வலுக்கட்டாயமாக இழுக்கக்கூடிய, அந்த இழுத்து கொண்டு போய் அந்த போஸ் அதுக்கு இருக்கு, பலம் இருக்கு. புரியுங்களா? மனதை விட அதுதான் கட்டுப்படுத்த முயலும் பகுத்தறிவுடைய மனிதனின் பலத்தையும் பலவந்தமாக இழுத்து செல்லும் ஒருவருக்கு புலங்கள் சக்தி வாய்ந்ததும் அடங்காததுமாகும். அடங்காது. ஏன் அடங்காதுன்னு கடைசியா நான் சொல்றேன். புரியுதா? சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு போவோம். இப்ப சில உதாரணங்கள். அதாவது ஒரு நபர் பயிற்சி பண்ணியும் புலன்களை வந்து மனசை கட்டுப்பாடு மீறி இழுத்து செல்வதற்கு அதுக்கு பாசிட்டிவ். உதாரணம், நாக்கு தான் இருக்கு. நாக்கு தான் ரொம்ப கஷ்டமானது. அப்ப பகவான் இப்படி சொல்லிட்டாரு. நீங்கெல்லாம் கேட்பீங்க, இது எப்படி அவர் சொல்றாரு? புலன்கள் அவனுக்கு பாசுங்க. நம்மளுக்கு எல்லாம் உதாரணம் நிறைய இருக்கு. நாக்கு இருக்குல்ல, நாக்கு பொல்லாதுக்கு. நாக்கு தான் பொல்லாதுக்கு. எப்படின்னா, ஒரு வாட்டி ருசி கண்டிச்சுன்னா, இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து சில பேரு, நம்ம எல்லாம் குழி மட்டும் தான் இருக்கோம். குழி மாட்டாங்க. சில பேரு ஒரு சின்ன ஒரு ஏதோ சாப்பிடுறதுக்கு இங்கேருந்து இருப்பு வரைக்கும் போவாங்க. இப்படி இருக்கா, இப்ப வந்து போர்டர் பண்ண முடியல, மாநில விட்டு போக முடியல, அதனால கொஞ்சம் சக்திதான் இருக்காங்க. மாநிலம் கடந்து போறப்ப பாத்தீங்கன்னா, இந்த நாட்டு ருசிக்காக இங்கேருந்து ஈப்போக்கு போவாங்க, இங்கேருந்து அலோகா வரைக்கும் போவாங்க, இங்கேருந்து ஜோஸ்கர் வரைக்கும் போவாங்க. அவ்வளவு ஜேம், அவ்வளவு தூரம் இருந்தாலும், அவ்வளவு அசிட்டி இருந்தாலும் இந்த நாட்டுக்காக அவ்வளவு நேரம் இது இல்லாம ருசிக்காக விடுவாங்க. அதோட புரியுங்களா? டாக்டர் சொல்லியிருப்பாரு, லெஸ் சுகர், லெஸ் ஆயில் உள்ள சாப்பாடு சாப்பிடுங்க. அவன் இருக்கிறான், அதான் முடியாது. அவன் சொன்னா போயிட்டு அப்படிங்கிற ஒரு இது பற்றி பார்த்து சாப்பிட வைப்பாங்க. ஏன்? அவங்களுக்கு அந்த அந்த பயம் கூட இல்லை, எனக்கு சீக்கிரம் வந்துடும், எனக்கு நோய் வந்துடும், அதை கூட பொருட்படுத்தாம, மருத்துவர் சொன்ன அறிகுறியும் கேட்காம அந்த நாக்கு அடிச்சு கொண்டு போகும். அது பேசிருக்கு. இலக்கிய நபர் இந்த மாதிரி தான் மலர் காலம் வச்சுங்களா, அந்த பத்திய ஊரையா இங்கேயும் விற்கிது, குழுமே விற்கிறதா இல்லையா? அங்க கூட அவர் போகாம இங்கேருந்து இதுக்கு போவாரு. இங்க ஜார்ஜ் டவுன் கிட்ட மார்க்கெட் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு நல்லா இருக்கும். சைனீஸ் கட்டுவாரு, வண்டி போட்டு தான் கட்டுவாராம். அது நின்று மனக்கட்ட நின்று வாங்கிட்டு சாப்பிட்டு அவங்க. ஏன் அதே கொஞ்சம் கூட இங்கே விற்கிறான், அவங்க செய்யணும், இங்கே வாங்கி சாப்பிடலாம? இந்த நாக்கு ருசி சாப்பிடும். யார் தட்டாலும் பரவாயில்ல, நான் போயிட்டு வந்துடுறேன். ஈப்போட போய் சாப்பிடுவாங்க. அப்புறம் ஒரு நாள் போனா அங்க போய் சாப்பிடுவாங்க, இங்க போனா அங்க போறோம். அதை வந்து அப்படியே அவனை இழுத்து போகும். புரியுதுங்களா? அப்புறம் வேற என்னது? கண்ணு இருக்க இல்ல, நான் பார்க்க மாட்டேன். கண்ணை அப்படின்னு கண்ணை கட்டிக்க வாழ்றது அப்படி கேட்பீங்களா? கண்ணை கட்டிக்க போறத பார்க்கணும், கண்ணை கட்டிக்க இல்ல, அப்படி இல்ல. அது எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க? இதான் பரீட்சை, இதான் பரீட்சை. பார்க்க மாட்டேன்னுவாங்க. அப்புறம் பார்த்தா யாரை பார்க்க போறாங்க, நான் பார்க்கறது அவனுக்கு தெரியாது. போது ஒரு கருங்கல் மாதிரி எல்லாத்தையும் பார்க்க முடியுதான்? முடியுமா இல்லையா? கருங்கல் போட்டனா நான் புரிஞ்சு முடிச்சு பார்த்தா கூட தெரியாது. உதாரணம் சொல்றேன். அப்ப பார்க்க கூட நடிக்கிறது பார்த்துட்டு அந்த போஸ்ட் பண்ணுவாது. ஏய் பாரு, நீ பாரு, நீ பாரு,
புரியுதுங்களா? ஆனா அந்த அளவுக்கு அதுக்கு போஸ் இருக்கு அந்த குணங்கள். ஏன்? அவன் பௌதிகா இருக்கிற வரைக்கும் அது வர இதெல்லாம் எப்படி தாண்டி போனாலும் வர. அதே மாதிரி காது இல்ல குடும்பம் நான் இதுக்கு மேல வந்துட்டேன் பகவானுடைய ஹரிகதையை கேட்கறத தவிர பகவானுடைய லீலையை கேட்கறத தவிர பஜன் அவருடைய நாம சங்கீதம் கேட்கறவங்க எதை கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சபை எடுத்து வச்சுங்களா, பரிச்சு வரும். சும்மா விட மாட்டாங்க, பரிச்சு வரும். சினிமா படம் கேட்க வரும், வரும். அதுக்கு நீங்க இறங்குறீங்களா, அது ஒரு சீர் வரும். அதை நீங்க நினைச்சா அதை ஓய் பண்ணலாம், தெரியாம இருக்கலாம். பகவான் நாம சங்கீதத்துக்கான அதுதான் பரவாயில்ல, கையை அடிச்சா பரவாயில்ல, கையை தூக்கி இப்படி குண்டாலும் அப்படி பரவாயில்ல. ஆனா அந்த சினிமா பாடல கேட்கிறப்ப நம்ம அந்த இசை அங்க போய் நான் மறைச்சு உங்களுடைய வாகனத்துல போற அந்த பாடல் ஒரு நூறு தாண்டி போயிடுச்சுங்களா, அது போயிடும். அவன் போயிருப்பான் அந்த நூறு தாண்டி. ஆனா அதே பாட்டு நம்ம கொடுத்துட்டு இருப்போம். ஏன்? அந்த புலன் அவனை இழுக்க வச்சிருச்சு, அந்த இசை இழுத்து அவனை வச்சு அதை அப்படியே முடமுடுத்திடுது. புரியுதுங்களா? எங்க அவன் மனதில் வந்து ரீதியா சொல்லியிருப்பான் அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஆனா அது வந்து போவைக்கும். புரியுதுங்களா? புலன்கள் அவனோட பாஸ் இருக்கு. நாக்கு உதாரணம் கொடுத்தா, கண்ணு உதாரணம் கொடுத்தா, இந்த காது, இந்த காது இங்க போகக்கூடாது. நம்ம வந்து கட்டி போட்டு வச்சாலும் அது கட்டிக்க ஓடுது. சரித்திரத்துல நிறைய சரித்திரங்கள் இருக்கு, நிறைய சரித்திரங்கள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு கதைக்கு போறேன். இந்த மாதிரி சோசாவங்க எத்தனை பேருக்கு யாயாதி கதை தெரியும்? மன்னர் யாயாதி கதை. அவரும் குலங்களால எப்படி பாதிக்கப்பட்டாரு அப்படின்னு பார்க்கலாம். பாரதத்துல இந்த மாதிரி எண்ணற்ற கதைகள் இருக்கு. இந்த கதைகள் மூலியமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு குலங்கால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மன்னர் யயாதி என்பவர் நசூரின் மன்னரான அவருடைய மகன் கலந்துதான முதலே மன்னிக்கிறோம், இது என்னுடைய தவறு இல்ல, இயற்கை மலம் எனக்கு சத்தம் மன்னிக்க நடக்கும். சுத்தமா கேட்டு இந்த யயாதி என்பவர் நசூருடைய மகன். அவர் வந்து நசூருடைய இரண்டாவது மகன். முதல் மகன் சன்னியாசி அப்படின்னா இந்த யயாதி தான் அந்த ஆட்சி பண்ணார். இவருக்கு 2 மனைவிகள். எத்தனை மனைவிகள்? 2 மனைவிகள். அப்ப இந்த 2 மனைவிகள ஒரு மனைவி பாத்தீங்கன்னா சுக்கராச்சாரியருடைய மகள். சுக்கராச்சாரியருடைய மகள் பேர் வந்து தேவயானி. அது ஒரு மனைவி. அவங்க சுக்கராச்சாரிய மனைவி பேர் தேவயானி. அப்புறம் உள்ளவருடைய சர்மிஷ்டா என்றவருடைய அப்பா பேர் பார்த்தீங்கன்னா விரிஷுபருடைய மகன் பேர் தான் ஷர்மிஷ்டா. இந்த 2 மனைவிகள் தான் சாரி வரும். இவங்களுக்கு அவங்களுக்கும் தகராறு வந்து இவங்க அப்பா அவங்க சாபம் கொடுக்க யாரு இவரு இருக்காருல நம்ம தேவயானி அப்பா சுக்கராச்சாரியர் வந்து அந்த தேவயானிக்கும் ஷர்மிஷ்டாவுக்கும் சண்டை வந்ததோட அவங்க போய் தேவயானி போய் அனுப்பி சொல்லுவாங்க, அப்பா இந்த மாதிரி நடந்துச்சு, யாராவது எப்படி பண்றாரு எப்படி பண்றாருன்னு சொன்னால சுக்கராச்சாரி சாப்பிட்டு விட்டுருவாரு. யாராவது என் மகளை நீ கவனிக்கவில்லை சரியா? கோவரமலை எந்த ஒரு தந்தைக்கும் தன் மகளை கவனிக்காதப்போ கோபம் பௌதிக ரீதியாக. அப்ப ஆன்மீக பார்த்தா அவர் சாப்பிட்டுருவாரு. நீ முதுமைக்கு அடைவார், இளமையா இருக்கிற நீ முதுமையை அடைவார், வயசான மாதிரி அடைவார் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா சுக்கராச்சாரியர் வந்து அவங்க பவர் இருக்கு சாப்பிடுறது அப்படி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் யாராவது திரும்பி காலில் விழுந்து சுக்கராச்சாரியர் கேட்டாரு, எனக்கு மன்னிச்சிருங்க, நான் தவறு செஞ்சுட்டேன், இனிமேல் எதாவது தவறு வேணாம், நீங்க இதுக்கு சாபம் விட்டுருங்க. சாபம் விட்டுதான் அதுக்கு ஒரு வேற மாதிரி ஒரு ஐடியா சொன்னார். என்ன ஐடியானா, சாபம் விட்டுட்டேன், இப்ப நீங்க அதுல இருந்து வெளியாகனாக்கா ஒரு இளமையான ஒரு பயணத்துக்கு ஓடியை மாத்திக்குவோம், மாற்றிக்கணும், ஓடியை மாத்திக்கணுமா அப்படின்னோட அவரு அந்த யஜாதிக்கு 5 பிள்ளைங்க, 2 மனைவிக்கு 5 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 5 பிள்ளைங்கள முதல் பையனை போய் கேட்பாரு, அப்பா உடம்புக்கியா மகனை கொடுத்துறியாரு, அது நீங்க அனுபவிச்சிருக்கீங்க, நான் அனுபவிக்கிறீங்க, எப்படி உங்கள்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு சொல்ல. யாரு? முதல் மகன். என்னப்பா அப்பாவுக்கு? அப்பா எனக்குப்பா எனக்கு கல்வி அப்படின்னு சொல்லி முதல் மகன் தப்பி கழித்து விட்டார்.
அதே கேஸ் 3 4 5 5ஆம் தான் புது என்பவர் அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா சரிப்பா அப்பா சொல்றதா தந்தை வார்த்தையை பெரிய ஒரு விஷயம் நான் உங்க விஷயத்த நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் உடல் எடுத்துங்கப்பா எவ்வளவு கடமை செஞ்சிருக்கீங்க எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கீங்க இந்த உடல் தானே எடுத்துக்கீங்க போல இந்த உடலை கொடுத்து அந்த உடலை அப்பாவோட உடலை எடுத்துக்கிட்டார் முழு மகன் 5வது மகன் ஒரு எடுத்துக்கிட்டு இவரு திரும்பி அனுபவிக்கிறாரு 2 மனைவியோட என்ஜாய் பண்றாரு உல்லாசமா இருக்காரு அவரு உங்களே ஆன்மீகவாதியா இருக்கா ஒரு தீர்த்தறிஞர் அவர் என்ன பண்ணிருக்காரு அது வேற போதும் நீ சாப்பிட்டு எடுத்து அப்படியே போற அப்படின்னு இருக்கலாம் அவருக்கு வயசாச்சு அனுபவிக்க முடியல வயசாக வச்சு எப்படி அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதோட தன் மகனுடைய உடம்பை எடுத்து மாற்றிக்கொண்டு அவரை என்ஜாய் பண்ணாரு ஏன் அந்த பிள்ளை உணர்ச்சியே அனுபவிச்சிட்டாரு உணர்வை அனுபவிச்சதோட அதுல இருந்து அவர் இந்த இது உணர்வை கிடைச்சோம்னா திரும்பி அதை அனுபவிக்கணும் நம்ம எவ்வளவு அனுபவிச்சிட்டாரு இருந்து அனுபவிக்கிற உடலுக்கு என்ஐசி இல்ல முடிவே இல்லை உடலுக்கு முடிவே இல்லை அது நீங்க அனுபவிக்க அப்படியே போயிட்டே இருக்கும் புரியுதுங்களா அப்ப இந்த யாராவது என்பவர் தன் மகன் அப்படியே அனுபவிச்சு அப்படியே என்ன பண்ணிட்டு இருந்தாரு புரியுதுங்களா அப்ப அந்த மாதிரி உணவுடைய சிறந்து பாத்தீங்கன்னா ஒரு முதுமை இது கிடைச்சு கூட அதை தன் மகனோட மாத்தி என்ஜாய் பண்ண மாட்டாரு அப்படின்னு யாராவது புரியுதுங்களா ஏன் கிருஷ்ணர் சார்ந்த வாழல அவரே கிருஷ்ணர் உணவோட இருந்திருந்தா அவருக்கு அந்த ஞானம் பெற்று நாம் முதுமை பெற்றிருந்தாலும் இனிமே இருந்ததுனால நம்ம சன்னியாசி கேட்கலாம் சன்னியாசி ஏன் அவருக்கு அந்த அனுபவிக்கும் அந்த குழந்தைகளுடைய கிளர்ச்சி ஊட்டம் புரியுதுங்களா அதோடைய அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்காகவே அது போனார் இது ராதாஜி அந்த பாஸ் அப்புறம் சாபரிமணி சொன்னா இல்லையா சாபரிமணி என்ன பண்ணாரு யமுனா நதிக்கரையில உள்ளுக்கு போய் 60,000 வருஷம் போயிட்டு ஜாபம் பண்ணிருந்தாரு ஜாபம் பண்ணி என்ன கேசு மீன் இவ்வளவு மீன் வச்சுங்களா மீன் முட்டி மோதில்ல மீனுக்கே அதுல நோம்பு போய் பார்த்தா கூட ஒண்ணு ஆகுதான் அந்த மீனை உல்லாசமாக இருக்கிறது கண்டு சாப்பிடுமணி மனம் சஞ்சலமாயிட்டார் வந்துச்சு அவங்க அப்பா முடியாதுதான் இப்படி கலை பண்ணிடும் ஓடி போய் கலை பண்ணிட்டாரு 60,000 வருஷம் தாங்குவோம் நம்ம கேசு அது சாப்பிட யமுனா நதிக்குள்ள கீழே போய் 60 வருஷம் மூச்சு கட்டி நம்ம கட்டி இருந்து பண்ணி மீனுக்கும் நடந்த உல்லாசத்தை கண்டு கலாய மாட்டார் அது சாப்பிட முடியும் அடுத்து வேற யாரு விஸ்வாமித்தர் பாத்தீங்க அப்படியே கண்ணு மாதிரி பாரு அப்படியே கண்ணு மாதிரி பாரு பாத்தீங்களா இந்திரன் பார்த்தாரு இவன் என்ன ரொம்ப பண்றான் இவனுக்கு பரிச்சை வைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மேனகை மேனகை வா ரொம்ப முரட்டை பிடிக்கிறான் அவனை போயிட்டு ஒரு கிளைக்கு போய் அவனை அப்படியே கான்டாக்ட் பண்ணி அப்படியே பண்ணிக்கிறாரு முரட்டமா பண்ணிக்கிறாச்சுங்களா அப்படிப்பட்ட விஸ்வாமித்திர போயிட்டு மேனகை அதை ஆட்டி இது பண்ணி என்ன பண்ணாரு அப்படியே விவசாயம் விஸ்வாமித்திர நாமம் பூர்வீகலா அப்படியே இப்படி கண்ணுமே இருப்பாரு புரியுதுங்களா அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரையே மேடைக்கு வந்துட்டாங்க ஏன் அவரு விஸ்வாமித்தர் தவம் புரிஞ்சது எதுக்காக பிரம்மனை நினைத்து பரமோதை நினைத்து கிருஷ்ணரை நினைக்கல யாகாத்தியும் சரி சௌபரி மொழியும் சரி விஸ்வாமித்திர மொழியும் சரி கிருஷ்ணர் சார்ந்து வாழாதனால கிருஷ்ண உணவே இல்லாதனால தான் இந்த பிரம்மனையும் அருப பிரம்ம ஜோதியை நினைச்சு வழிபட்டு இப்படி போனதால என்ன ஆனாங்க வாழ்வாங்க புரியுதா என்ன சொல்ல முடிவு இருக்கா அவங்க செஞ்ச அந்த தவங்கள் வீணற்றது வேஸ்ட் டைம் அப்ப விஸ்வாமித்தர்
அப்படி இதுல வந்தாரு. அடுத்து இன்னொரு கதை, ஒரு ஷார்ட்டா சொல்றேன், அது ஃபீச்சர் சொல்லுவோம். அஜாமிலன், எத்தனை பேருக்கு அஜாமிலன் தெரியும்? அஜாமிலன் கதை தெரியல? கடைசி நேரத்தில் நாராயண் ஒருவர் அஜாமிலன், அவர் சிறந்த பக்தர் தான். அவரும் இடைக்காலையில அவரை விழுந்திருந்தான். அவர் பாத்தீங்கன்னா அவரும் குளங்களை அதிகப்படியானார். எப்படி பகவானுக்கு புலவர் ஓகே பண்ண காட்டுக்கோ பூத்தோட்டத்துக்கு போனார். அங்க 2 பேர் சாபுரிமணி கேசே மீன் பார்த்ததுல இவரை மனசும் ஆண் பெண்ணும் உல்லாசமாக இருந்ததை கண்டு அஜாமிலன் என்ன ஆயிட்டாரு, ஆஹா உழுந்துட்டாரு. உழுந்து என்ன பண்ணாரு, அஜாமிலன் ஒரு தேசிய கல்யாணம் பண்ணி தன் மனைவியெல்லாம் விட்டு தேசியுடைய வாழ்க்கையை நடத்தினார். புரியுதுங்களா? அப்ப அந்த குழந்தைகளுக்கு அவ்வளவு ஒரு பாஸ் இருக்கு. அந்த அதை கட்டுப்படுத்த முடியல. ஏன் கட்டுப்படுத்த முடியல? அந்த எல்லா நபர்களும் கிருஷ்ண உணர்வு இல்லாதனால், கிருஷ்ண சாந்தி இல்லாதனால். ஏன்னா கிருஷ்ணருக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? ரிஷிகேஷா. ரிஷிகேஷானா குழந்தை அதிபதி, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். குழந்தைலாம் அதிபதியா இருக்கிற ரிஷிகேஷா. ரிஷிகேஷ சேவனம் பக்தி உச்சது. அவரை பக்தியில யாரு குழந்தை அதிபதியா இருக்காரோ அவரை பக்தி கொண்டுல அவர் சேவைக்கு ஈடுபடுறப்ப அந்த குழந்தை எல்லாம் அது தூய்மை அடைகிறது. நீங்க கேட்கலாம், ஏன்னா கடவுளை கொடுத்தாரு குழந்தைங்களா, அது அனுபவிக்க வேண்டியதானே, அது அனுபவிக்கிறதுனால என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்கலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி அனுபவிக்கிறதுனால நீங்க இறப்பு பிறப்பு என்ற சுழற்சியை சுத்திக்கிட்டு வரீங்க. நம்மளோட கொள்கை என்னது? இந்த சுழற்சி இறப்பு பிறப்பு விஷயத்துல நம்ம ஈடுபடணும். பகவானோட நித்தியமான பிருந்தாவனுக்கு பேர் போய் சொல்லலாம். அங்க போய் அவங்க போய் நித்தியமா சேவங்களா இருக்கணும். இதுதான் நம்மளுடைய எய்ம், கோல், லட்சியம். அப்படி இருக்கிறப்ப உலகம் எல்லாத்தையும் இந்த மாதிரி பௌதிக ரீதியில் நம்ம ஈடுபடுறப்ப நம்ம என்ன பண்றோம், மீண்டும் மீண்டும் இந்த சர்க்கிள் சைக்கிள்லயே சுத்தி சுத்தி சைக்கிள் அடிச்சுட்டு இருக்கோம். அப்படியே மீண்டும் பிறக்கிறோம், மீண்டும் இறக்குறோம், மீண்டும் பிறக்கிறோம், இறக்குறோம், பிறப்பு இறக்கும், சுத்தி சுத்தி வந்து நம்ம இங்க இருக்கிற துன்பம் விகாலயம் அசாஸ்பதம், துன்பம் நிறைந்த உலகத்துல கஷ்டப்படுது. இதை நிப்பாட்டணும். புரியுதுங்களா? அதுக்குதான் அப்ப குணங்களை வென்றவர். இதெல்லாம் சொன்ன கேஸ்ல என்ன கேஸ்? குழந்தைக்கு அடிமையாகுங்க. யாரு? யயாதி, சாவுபுரி முனி, விஸ்வாமித்ரா, அஜாமிலி. இன்னும் நிறைய இருக்கு, இது போதும். இப்ப குலங்களை வென்றவர்களை பேசலாம். குலங்களை வென்றவர்களை பேசலாம். இது ஒரு உதாரணம். சைத்தன்ய மகாபிரபு வழியிலே நடந்த ஒரு விஷயம். மகாபிரபு பங்களாதேஷ்ல இருந்து கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காரு. மகாபிரபு தேடி ஒருத்தர் வருவாரு. யாரு? ஒரு பக்தர் வருவாரு. கௌரங்கா மகாபிரபு, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, கலியுக பிரேமா புருஷோத்தமா, உங்ககிட்ட நான் அடிக்கலாம் தர்றேன், சங்கடம் பண்ணலாம், ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஹரி கதா பாகவத் கதா கேட்கணும், தயவு செய்து நீங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல அந்த பக்தர் கிட்ட. இது மகாபிரபு வந்தது. மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு வந்தது. மகாபிரபு சொல்றாரு, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், ரொம்ப பிஸி அப்படின்னு மகாபிரபு சொல்ல. நீ போயிட்டு சிறந்த பக்தரான சோரம் தமோதரனை பாரு. யாரையும் பார்த்து சொன்னாரு? சோரம் தமோதரனை பாரு. அது நல்ல சிறந்த பக்தர். பக்தராம நல்ல பக்தராம அவர்கிட்ட ஹரிக்கதை கேட்கணும்னு சொல்லி போவார். யார்கிட்ட போறாரு? சோரம் தமோதரன். அங்க போனோடனே அவர் காட்சி சோரம் தமோதரமா, அவர் தமோதரா அவர் என்ன பண்ணுவார்னா நாடகம், நம்ம நாடகம் செஞ்ச பக்தர்கள் அது மாதிரி அந்த அப்பவுமே நாடகம் செய்வாங்க. ஆன்மீக நாடகம். நாடகத்துக்கு ஒரு டீக்கை வாங்கிறதுக்கு மாதாஜிக்கெல்லாம் புடவை கட்டி விடுறாரு. யாரு? தமோதரா. இதுக்கு இந்த பக்தர் புடவை கட்டி விடுறாரு, கை இங்க வைக்கிறாரு, அது வைக்கிறாரு,
இது பக்தரா பெண்களோட சவகாசம் இருக்க அப்படின்னு அவர் இமேஜ் பண்ண சோழன் தமோதரம் பார்த்து இதை கண்டு அப்புறம் திரும்பி ரிட்டர்ன் பண்றாரு. இந்த காலத்துல வச்சுக்கலாம் இது எப்படி இருக்கு கேசு, பெண்களோட எப்படி இருக்காரு, இவர் எப்படி எனக்கு நல்லா சொல்லி தருவாரு அப்படின்னு திரும்பி வர மகாபுரம் சொல்றாரு, நீ இதை கஞ்சவா இப்படி பண்ண சோழன் தமோதரம் யாரு தம்ம முடியா, அவர் சகி. என்ன சகி? லலிதா. லலிதா சகி சோழன் தமோதரம். அவர் மாபெரும் பக்தர். அவரு பெண்களுக்கு புடவை கட்டிட்டார் தவிர அவருக்கு அது எட்டாச்சு இல்லை. ஏனென்றால் அவங்க கிருஷ்ணருக்கு கிருஷ்ணன் சம்பந்தமா வாழ்றாங்க, கிருஷ்ணருக்கு தான் வாழ்றாங்க. யார் அவருக்கு புடவை கட்டிட்டாரு அவர் அனுபவிக்கணும். புரியுதா? இன்னொரு உதாரணம் ஸ்ரீலா பிரபுபாதா எங்க போனாரு? அமெரிக்கா போனாரு. பிரபுபாதா அமெரிக்கா போனோட அமெரிக்கால புடவை கட்டிட்டா இருந்தாங்க. புடவை கட்டிட்டா இருந்தாங்க எல்லாம் போட்டுட்டு இல்ல எப்படி இருந்தாங்க? ஜீன்ஸ் பேண்ட் பாசி தான் இருக்கும். எல்லாம் பார்த்து அண்டர்வேர் போட்டு சுத்திட்டு இருந்தாங்க. எங்க அவங்க வந்து கல்ச்சர் அண்டர்வேர் போட்டு சுத்தினா பெஸ்ட். நம்ம அப்படியா எல்லாத்தையும் மாத்தினாரு. குருபாதா என்ன பண்ணாரு? புடவை கட்டுதல்ல அப்படியே ஒரு ஃபேவரட் போட்டி பேர் வந்துட்டாங்க. எல்லாம் மாத்திட்டான். குருபாதா சாரி அப்படின்னு போட்டு வந்தாங்க. அப்படின்னு இருக்கவா மடிக்கி யாரு? குருபாதா. அதான் குருபாதா சொல்றாரா? ஜகஜோதி அழகா இருக்கு இல்லையா? ஏன்னா குருபாதா உள்ளே கிருஷ்ணா கோஷத்துல இருக்காரு, கிருஷ்ண பக்தியில் இருக்காரு, கிருஷ்ணர் சேவையில் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அவருக்கு இந்த ஒரு பெண்ணை நான் அனுபவிக்கணும் என்ன இல்லை, சன்னியாசி கத்து கொடுத்தாரு இல்லையா? அவர் போட்டோ பண்ணல உணவுலையே ஏன் தரமா தருந்தாரு? ஏன்னா அவரு கிருஷ்ண உணவுல இருந்தாரு. உணவுகள் எல்லாத்தையும் கிருஷ்ணர் சேவையில் ஏற்படுத்தினாரு. சாப்பிட மொழி மீன் மாத்தியா முடிச்சாரு கேசு. சாப்பிட மொழிலாம் அந்த முடிச்சா புரியுதுங்களா? அப்ப நம் குணங்கள் எல்லாத்தையும் கிருஷ்ணர் சேவையில் ஈடுபடுத்துறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த குணங்கள் எல்லாம் தூய்மையாகி அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அவ்வளவு அம்பரீஷா மேரேஜ் கத்தி தெரியுமா? அம்பரீஷா துர்வாச முனிவரால் என்ன பண்ணாரு? சாப்பிட்டு அந்த இது முடிவு பிச்சு அளந்தாரு. அந்த இது பண்ணனால அவருக்கு எண்ணற்ற துன்பங்கள் வந்துச்சு. துர்வாச முனிவரா அவர் கலங்க அடைஞ்சாரா? அம்பரீஷா மேரேஜா? ஏன் அம்பரீஷா மேரேஜா கலங்க அடைஞ்சா? அவரு அவங்களோட ஹம்பலா இருப்பாரு. அம்பரீஷ மகாராஜா ஹம்பலா இருப்பார், பணிவா இருக்காரு. இருந்து அவர் வந்து கிருஷ்ணர் சேவை போட்டார். அப்படிப்பட்ட துர்வாச முனிவர்கள் பாதி அந்த சாப்பு ஒட்டிட்டு பண்றதா கூட அதுவா அது கிருஷ்ணருக்கு ஏற்பாடு அப்படி இருந்தாரு. ஆனா அந்த அசுரன் அந்த துர்வாச முடிவு இது பண்ணி அவர் இது பண்றப்ப கிருஷ்ணர் பார்த்துட்டு இருந்தாரா? கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? சுதந்திர சக்கரம் எடுத்து அனுப்பினாரு. சதத்துமே தெரியாதா? சுதர்சன சக்கரம் துர்வாச முடிவு கொல்ல பார்த்துச்சு. ஒரு வாட்டி ஓடினாரு, பிரம்மலோகத்துக்கு ஓடினாரு. பிரம்மன் எங்கே பார்த்துட்டு இது என்னோட டிபார்ட்மெண்ட், நீ வேற எதுக்கு போ, இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. சுதர்சனமா எனக்கு இன்னைக்கு சம்மந்தமே இல்லப்பா. ஏழு சிவலோகத்துக்கு போறாரு, கைலாசத்துக்கு. அங்க போயிட்டு சிவபெருமானி சிவசிவா என்னை காப்பாத்து, சுதர்சனம் வேடிக்கை வருது. சாரி, இது என்னோட டிபார்ட்மெண்ட். ஏழாம் விஷயம் வர்றாரு. பரமாத்மா பரந்தாமா விஷ்ணுவே நாராயணா காப்பாத்துமா அப்படின்னு உள்ளாரு. இது என் டிபார்ட்மெண்ட். உன் டிபார்ட்மெண்ட் இல்லை, உங்களோட சுதர்சனம் இருக்கிறதானே? இல்ல, இது நீ பக்தரை நின்றுட்டியா, போ ஓடிட்டு அதுக்கு உள்ள போ அப்படின்னு சொல்லி அது யாரு கால முன்னாரு? அம்பரீஷ காலத்துக்கு முன்னாடி. புரியுதுங்களா? ஏன் அப்படிப்பட்ட ஒரு இது அவருக்கு இருந்துச்சு? ஏன்னா அவர் முழுக்க தன் குணங்கள் எல்லாத்தையும் பகவானை சேவை ஈடுபடுத்தினார். புரியுதுங்களா? அம்பரீஷ மகாராஜா எத்தனை விதமான குணங்களை எல்லாத்தையும் எத்தனை விதமான குணங்களை அவர் அர்ப்பணிச்சார் பகவானுக்கு. 10. அது என்னென்ன 10? மனஹ வசாம்சி
கரம் ஸ்ருதிம் திருச்சாம் காத்திர ஸ்பர்ஷே சௌரயே சௌரபே ரசனம் பதாம் சிரா சிரோ 10 விஷயத்தை பகவானுக்கு பறி கொடுத்தாரு, பகவானுக்கு அர்ப்பணிச்சாரு. அந்த 10 விஷயமும் அவர் பட்டியல முன்னேறிச்சு. சமஸ்கிருதத்திலே சொல்றதுல எனக்கு எதுவும் புரியல அப்படிங்கிறீங்களா? நம்மளுக்கே வர மனசு, வார்த்தைகள், தலை, காதுகள், கண்கள், அப்புறம் தொடுதல் அரவணைப்பது, அப்புறம் மூக்கு, நாக்கு, காலு, கை, இந்த 10 விஷயத்தையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சார். யாரு? அம்பரீஷா மகாராஜா. ஓகே, இந்த மனசு என்ன பண்ணாரு? நம்ம மனசுல வந்து அழுத்தி படைஞ்சிருக்கா இல்லையா? அதுக்குதான் வந்து வல்ல வலியுறுத்துறாங்க அந்த கலியுறுத்தலா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதயத்துல அவ்வளவு அழுக்கு இருக்கு. இல்ல பிரபு, நிரஞ்சரம் சந்தோஷ போட்டு வைக்கிறார், எத்தனை போடுறா, எப்படி அழுக்கு இருக்கீங்க அப்படின்னா, எப்படி அழுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, மனதின் அழுக்கு என்பது பௌதிக கலக்கமான விஷயங்கள் அனைத்துமே நினைச்சிருக்கு. தேவைப்படுமா? அழுக்கு மனதில் இருக்கிறதுனால வார்த்தைகள் எல்லாத்தையும் மறந்துக்கிட்டே இருப்பாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வார்த்தை எழுதிக்குவோம். மித்த விஷயத்துக்கே வர்ணிப்போம், புதுவை பேசுவோம். மித்த விஷயத்தை பகவான் பற்றியே வந்து வர்ணிக்குமா? பக்தர்கள் பற்றி பக்தர்களா இதுதான் பகவானை பிருந்தாவனத்துக்கு வைக்கணும் வர்ணிக்கலாம். அவங்க வார்த்தை அன்பு தானா மர மந்திர மத்தியது அவர் கையா, இந்த கைகளை கையை வச்சு நான் என்ன பண்ணலாம்? ஒரு கையை வச்சு உங்களை ஆன்மீகா பகவானுடைய ஆலயம் சுத்தப்படுத்துவது. அவர் வந்து என்ன பண்ண பகவானுடைய ஆலயம் சுத்தப்படுத்துறாரு கையை வச்சு. அது ஒண்ணு. அப்புறம் சுரதி நகாரம் சொல்ற சத் அதோதயா, இந்த காது அமைப்பு வழங்குதுல காது அமைப்பு என்ன பண்றாங்கன்னா ஹரிகதா பாகவத கதா கேட்கிறேன். புரியுதா? ஹரிகதா பாகவத கதா கேட்கிறேன். நீ கேட்கறது என்ன வந்து அதை பற்றியே முழுவதும் இருக்கும். அவ்வளோதான் சாஸ் பண்ணுறதா நம்ம சாப்பிட்டோம்னா எனர்ஜி வரலாம், எனர்ஜி வரலாம். அப்ப அந்த காதை வச்சு அவர் ஹரிகத பாகவத கேட்கிறப்ப அவர் என்ன வராரு? அது என்ன வராரு? அந்த புலங்கள் எங்க போகுது? இது எல்லாமே புலங்கள். காது 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 அந்த மாதிரி கேட்கிறப்ப ஹரிகத பாகவத கேட்கிறப்ப அந்த பூரா அதுக்கு செலவாகிறப்ப அந்த காது போகாது.
புரியுதா? வார்த்தைகள் இந்த வார்த்தை பேசுறப்ப மித்த விஷயத்துக்கு பேசாம மித்த விஷயத்துக்கு போக விடாம அந்த வார்த்தை போல வந்துகிட்டே இருக்கு. அந்த கையை மித்த குணங்கள் கூட்ட உடைக்கிறது, சண்டை கொடுக்குறது, அந்த மாதிரி பிரச்சனை போகாம பகவான் சேவை செய்யுது. அதே மாதிரி காலைகள் சினிமா பாட்டு கேட்கறதா இருக்கணும், ஆட்சியை பற்றி கேட்கறதா இருக்கணும், இந்த தேவையான விஷயம் கேட்கறதா இருக்கணும். இதெல்லாம் வந்து இந்த புறத்தை அதுக்கு போகாம பகவானுடைய விஷயத்த கேட்கறப்ப அதுக்கு அடப்பாயிருக்கு, அதுக்கு மட்டும் போயிருக்கு. அப்ப அது வந்து ஆன்மீகமா மாறிச்சு. புரியுதுங்களா? அடுத்து முகுந்த லிங்காய ரசிகை புரிசாவ். கண்ணு இருக்குல்ல, சொன்னாடியா கண்ணி பார்க்கல என்ன ஆகுது? கண்ணி கட்ட கண்ணே தெரியாம போயிருக்கு. புரியுதுங்களா? இந்த கண்ணு உங்க எடுத்து பார்க்கணும். யாருக்கு பார்க்கணும்? கண்ணு பகவான் கிருஷ்ணரை அலங்கரித்து பார்க்கணும். சாம சுந்தரா அவன் தான் நிறைய அழகன், பேரழகன், ஊர் அழகன், உலக அழகன், எல்லா அழகும் இருக்காங்க இல்லையா? அந்த அழகன் எல்லாமே ஒரு நாள் மறைந்து விடுவாங்க. முழுமை வந்துடும், உடம்பு சுருக்கு வந்து எல்லாம் போயிடும். ஆனா கிருஷ்ணன் என்றும் 16 பார்ப்பதற்கு என்றும் வாலிபெண்ணா இருப்பாரு. நம்ம ஏற்படும் என்றும் 16 ராமசுந்தர் கிருஷ்ணன். ஏன்னா எப்படி சொல்றேன்னா 108 பூர்வகத்துல எத்தனோ பேர பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா அப்படி எப்படி இருக்காரு? ஜம்புல கேரளியா கிருஷ்ணன் பார்ப்பதற்கு ரேஜாவில் இருக்காரா? நாடக மாட்டி இருக்காரா? புரியலா? அப்படிதான் இருக்கீங்க. ஜனபாரத்து சொன்னாரா இல்லையா? அப்ப அந்த விஷயத்த அவர் அப்படி சொன்னாரியா? அவரு அந்த மாதிரி நபரை அந்த மாதிரி பரமாத்மா புருஷோத்தமா அந்த மாதிரி புருஷோத்தமான கிருஷ்ணரே பார்ப்போம். புரியுங்களா? அடுத்து தத் பிரத்யாகாதை ஸ்பர்ஷ சங்கமம். அவர் என்ன பண்ணாருன்னா இந்த உலகத்துல இந்த உலகப்படி அடையக்கூடாது. இந்த உலகத்தை உடச்சி பகவான் பக்தர்களுமே அடைக்கிறது. பகவான பக்தர்களை அடைக்கிறப்ப அந்த உடல் இன்னும் பக்திக்கு முடியாது. அதான் அப்படி சொல்ல பக்தர்கள் ஒண்ணு வேற எதுவும் தொடங்கல. பக்தர்கள் ஒண்ணுங்களா அப்பதான் நம்மளுக்கு அது இது மாறி. அடுத்து பாத சௌரோஜ சௌரமே சமூகங்களா மனிதர்களெல்லாம் இல்ல பகவான் அர்ப்பித்த அந்த பூக்கள் புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து எல்லா பொருட்களையும் பகவான் கேள்வி வெளிப்படுத்துறது. அதுல என்னாவது ஆன்மீக ரீதியா மாதிரி புரியுதா? அடுத்து ஸ்ரீமத் துளசிய விஷயம் அர்ப்பித்தே. நாக்கு இல்லையா? நாக்கு என்ன பண்ணாங்கன்னா பகவானை அர்ப்பிச்சு துளசி சாப்பிடாது. ரொம்ப கொடூரமான குழந்தை நாக்கு தான். சொன்னாங்க எங்க சொல்லிருக்காங்க நிறைய நாக்குனால மாட்டிட்டு நிறைய இருக்கு. தூண்டில கூட போடுவாங்க. தூண்டில மீன் பிடிக்கலாம் பார்த்துக்கலாம். மீன் பிடிக்கிறது மீன் பிடிப்பாங்க. அவங்க கூட இவ்வளோ புரியுது. அது வந்து பார்த்துப்பாங்க இவ்வளோ பிடிச்சி. ஏன்னா நம்ம நாக்கில தான் கண்டமே சின்ன புழுவே அது ஆற்றுல எங்கேயா முடிக்கலாம் சாப்பிடலாம். அது இந்த புழு நல்லா இருக்கும். ஒரே கிடைக்க மாட்டேங்குது. அவன் வச்சு கிடைக்கிறோம். புரியுதா? மீனுக்கு அந்த ஒரு அப்படி பகவான் பக்தர்கள் என்ன பண்றாங்க? நாக்கே பகவான் அர்ப்பிச்சா சொல்லிட்டு அடுத்து மனோகரே சேத்தன பாதாவும் சேர்ப்பது. காவலில் இருந்து என்ன பண்றாருன்னா பகவான கோயிலுக்கு நடந்து போறாரு. பகவான் சேர்க்கை பயன்படுத்துறாரு. ஓகே. அடுத்து ருஷிகேஷ பாதாளம் தலை தலை என்ன சொல்லுவாங்கம்மா? எல்லாம் மண்ணை கிடக்கும். ஈகோ இந்த மண்ணை ஈகோ இது என்ன பண்ணணும்? இந்த மண்ணை இதெல்லாம் இறக்கணும். பகவான் கண்டவன் எல்லா புலன்களையும் பகவான் சேவையில் ஈடுபடுறதுனால அம்பரீஷ் மகாராஜா வெற்றி கொண்டார். அப்பெல்லாம் வந்து பகவான் சேவை ஈடுபடுத்த வெளியே போய் பண்றதால பகவான் கொடுக்கணும். புரியுங்களா? புலன்களை அடக்கிறது சிரமம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? காத்த கூட பிடிச்சிருக்கா புலன்களை எல்லாரும் கட்டுப்படுத்த யார் சொன்னா? அரசியல் சொல்றாரு காத்த நீ பிடிக்கவா? நீ பிடிக்கணுமா? காத்த பிடிக்க முடியுமா? அரசியல் சொன்ன வார்த்தை யாருக்கும் பிடிக்க முடியுதா? காத்த கூட அவருக்கு எல்லாம் புலன் நடத்த முடியும். எப்படி அவருடைய அவசரம் தரல புலன்களுடைய வலிமை
அப்ப அமெரிக்காவுடைய மகாராஜா இந்த மாதிரி குலங்களை அடக்கி அவருக்கு எல்லாத்தையும் பகவான் சேவைப்பட்டது. அது ஒண்ணு இருக்கு. அடுத்த இன்னொரு கதை என்னன்னா, இந்த மகாபுருவோடைய அந்த சகோதரியா ஏன் மறுபடியும் இளவரம் எடுத்து சொல்ல கதையை வந்து இந்த கதைகளை கேட்க கேட்க நம்ம வாழ்க்கையில அதை அப்படியே நம்ம அமல்படுத்துவோம். அமல்படுத்துறது நம்ம வாழ்க்கையில நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சொன்ன கேஸ் எல்லாமே பகவான் சேவை இல்லாம தன் முயற்சியால கட்டுப்படுத்தினால பாடுறான். சாபுரி மொழியா இருக்கட்டும், அஞ்சாபுரா இருக்கட்டும், நியாயாதியா இருக்கட்டும், இவங்க எல்லாமே குழந்தையால கட்டுப்படுத்த முடியாம உழுந்துட்டாங்க. ஆனா இப்போ சொல்ற எல்லா கதைங்க எல்லாமே குழந்தைகளை கண்டவர்கள் நான் வந்தாங்கன்னா பகவான் சேவை ஈடுபட்டாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் அது சொல்றாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு நாளைக்கு 3 லட்சம் ஜபம் பண்றாரு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இப்படியே நாமத்தை பண்ணுவாரு. அப்புறம் ஒரிசா வடநாடு ஃபுல்லாவே ஃபேமஸ் ஆகிட்டாரு. யாரு? ஹரிதாஸ் தாக்கூர். பௌத்திகத்துல எவ்வளவு ஃபேமஸ் முன்னே போடுவோம். ரொம்ப முன்னேற்றம் போடுறா முன்னேற போட்டு பண்ணி செலவு. இது பௌத்திகம். பௌத்திகத்திலே இருக்க போதே ஆధునిక ரீதியாவே ஹரிதாஸ் தாக்கூர் ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஏன்னா ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு இஸ்லாத்துக்கு சேர்ந்தவர். இல்லை இஸ்லாத்துல மாற்றம் பண்ணுவார். அதாவது முஸ்லீம் ஹரிதாஸ் தாக்கூர். அப்படிப்பட்டவரே மகாபுருவோட அடைக்கலை வந்து டீச்சர் வச்சு மகாபுரு சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு தொழிற்சி மனம் வச்சு அங்கே உட்காந்து நமத்தை மட்டும் பண்ணிட்டே போதும் அப்படின்னு சொன்னார். அப்படி இவரோட பொருள் அப்படியே பரவப்படுறா. ராமச்சந்திரா கான் அவர்தான் அரங்கினர். இவன் என்ன ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இவனை எதிர வர வைக்கிறான். ரொம்ப சிம்பிள். பெண்கள் அழைப்பி முடிச்சிடும். கேஸ் ஃபினிஷ். இந்த மாதிரி நிறைய கேஸ் நடந்துட்டு பண்ணி அவர் என்ன பண்றாரு, ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி விலை மாதம் எடுத்துட்டு போறாரு. விலை மாதம்னா எடுத்துட்டு போறாரு, விபச்சாரம் எடுத்துட்டு போறாரு. போயிட்டு அங்கே இருக்க ஆபீஸ்ல கிளை பண்றாரு. சூஸ் பண்ணி நம்ம அங்க வா, இந்த இடத்துல இன்னும் அழகா இருக்கேன், ஒரு வசதி வேணும், அது பே பண்றது காசு பண்றாரு. என்னன்னா அந்த சம்பவம் அவனை நீ உள்ள வச்சிரு, உள்ள வச்சிருக்க அப்படின்னு சொல்ல. சரி நான் அந்த மாதிரி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு 3 நாள் உள்ள வச்சிரு, உங்களுக்கு அந்த கேஸ் ரொம்ப போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு ராமச்சந்திரா காமிட்டு காசு வாங்கிட்டு அவங்க போறாங்க. யார்கிட்ட? ஹரிதாஸ் காமிட்டு போறாங்க. விரைவாதம் எப்படி ரொம்ப போல எல்லாம் ஊற்றிட்டு காலையில் இங்கே கோழிச்சு அதெல்லாம் ஊற்றிக்கிட்டு வண்டி பூரா வச்சுட்டு இன்றைய எல்லாம் ஹரிதாஸ் தாக்கூர் வந்து சொன்ன பேர் அந்த மாதிரி கேஸ் இல்லை, ஜனகாத்தமா இருக்கிறார். ஏன்னா அவர் எப்பவுமே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. அந்த ஹரே நாமத்தை சொல்றாரு. நாமத்தை சொல்ற இடத்துல பகவான் நாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்படின்னா தெரியல. அப்படிப்பட்ட நாமத்தை ஜனகாத்தமா நம்பிக்கையோட சிவஜோடி சொல்றப்ப மாதாஜி அப்படியே வராங்க. யாரே விலைமாது குடிச்சிட்டு வராங்க. எல்லாம் வழிகாட்டுறாங்க. முதல் வழிகாட்டுவாங்க. வழிகாட்டிதான் என்னடா ஆசைப்பட்டா உங்களை குடிச்சிட்டு ஆடுறாங்க. குடிச்சிட்டு இதுக்கு ஆசைப்பட்டா நல்ல குடிச்சு மாதாஜி உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை உங்களோட சந்தோஷமா உல்லாசமா இருக்க ஆசைப்படுறேன். சாரி ஐ எம் சோ பிஸி. 1 லட்சம் ஜபம் இருக்கேன் முடியல, அது முடிஞ்சாலும் திருச்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சரி இதெல்லாம் முடிஞ்சா திருச்சி பண்ணுறாங்க. நம்ம சொல்லி வேணும் படிச்சு கேட்டு முடிஞ்சு முதலாளி நினைக்கிறேன். கேட்டு முடியல அப்படியே ஜனமா இருக்கு. ஜபம் முடிஞ்சு இருங்க வேலை குளிச்சுட்டு யார்கிட்ட நான் பிச்சை எடுத்து சாமி இந்த சாப்பாடு சாப்பிட்டு திரும்பி வரேன். திரும்பி வந்துட்டு இப்போ ஆரம்பிச்சு வேணா அவங்க ஜபம் முடிக்கலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ராம அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் போச்சு. அவங்க கால ஜபான்னு எப்பா நான் உடைய கவுத்து வந்தேன், கடைசி நீங்க என்னை கவுத்துட்ட, நான் இப்போ பக்தி ஆகிறேன், எனக்கு நீங்க இப்ப என்ன சொல்றாரு? ஏன்னா சுத்தமான நாமத்தை சொல்றப்ப அது போய் என்ன பண்ணுது? அப்படிப்பட்ட தேசி பாவம் செய்யலாம் இல்லையா? நம்ம வந்து 4 பாவங்கள் செய்யக்கூடாதா இல்லையா? மது மாது சூடு மாமிசம், அதெல்லாம் மாது அவங்க என்ன பண்றாங்க? அதாவது உணவு இருக்காங்க மாபத்து பாவம் இல்லையா? அப்படிப்பட்டவங்க
ஹரிதாஸ் டாக்கூர் ஜபத்தை கொடுத்து அவங்க 2 கட்டளை தரேன், அந்த ஜபத்தை பிடி, இந்த ஜபத்தை பிடிச்சி ஜபம் பண்ணி இந்த இடத்துல அவங்க ஜபம் பண்ணி துளசி மரம் வச்சு ஜபம் பண்ணி இங்கே இரு. 2வது கட்டளை என்னன்னா, நீ இவ்வளவுதான் சம்பாதிச்சா வரி சம்பாதிச்சா இதை பார்த்து இப்போதைக்கு காசு கொடுத்து அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த காசை கிடைச்சா அந்த காசை என்ன பண்ணுனா பகவான் சேமிக்கப்படுத்தி பிளாக் மணி பிகம் பியூர் மணி. அது பிளாக் மணி கூட இல்லைங்க, அது வெறும் சீன் மணி, பாவ காசு. அந்த காசை அப்படியே பகவான் சேவ் பண்ணி இது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அப்படிப்பட்ட விலை மாதிரியே மாத்திட்டாரு ஹரிதாஸ் டாக்கூர். என்ன தெரியுது, எவன் ஒருவன் கிருஷ்ண உணவில் திடமா இருக்கானோ, சில பிரச்சனை பிக்ஸ் பண்ணி இருக்கானோ, அப்படிப்பட்ட நபர் கலங்கம் அடைய மாட்டார். எப்படிப்பட்ட குலங்கள் வந்து அவனை தாக்கினாலும் குலவிதியாலும் அவன் கலங்க மாட்டான். இதுதான் அர்த்தம். அதாவது எவன் ஒருவன் கிருஷ்ண தவிர்த்து சுயமாக அருந்தியோ ஜோதியோ இப்படி நம்பி தவமோ மதா யோகா இந்த யோகா அந்த யோகா செய்யறானோ அவனுக்கு அவன் வாழ்வு என்பது உறுதிதான். எவன் உனக்கு கிருஷ்ண உணர்வு இல்லாம கிருஷ்ண பக்தி நேரை பக்தி தொண்டு புத்தி யோகா பயன்படுத்தி இந்த செய்வையோ அவன் என்றுமே தினமா இருப்பான். பக்தி சேவை செய்யறவன் தினமா இருப்பான். பக்தி சேவை செய்யாதவன் குழந்தை அடிபட்டு இதாயிடும். ஏன்னா குழந்தை என்பது விஷ பாம்பு மாரி, விஷ பாம்பு இருக்க இந்த பாம்பு மாரி. ஆனா இந்த பாம்பை அடக்கிறவா யாருனால முடியும்? பாம்பாட்டி ஊதான இந்த பாம்பாட்டி மாரி தான் பக்தன். பக்தன் எப்பயும் பாம்பாட்டி மாரி இருப்பான். அது ஒரு அடங்கு பல்ல பிடிக்க எடுத்துவா. அதுக்கப்புறம் பாம்புக்கு என்ன வேடி இருக்கு? பாம்பு ஒரு பாம்பு வந்து பாம்பு இங்கே ஒரு பாம்பு நிற்கிது. பாம்புக்கு என்ன இருக்கு? விஷம். அந்த பாம்பு கிட்ட விஷம் இருக்கிற வரைக்கும் தான் பவுரு. பாம்பு எடுத்து விஷம் எடுத்துட்டு போட்டு வச்சுக்கிறா பார்த்துட்டு கண்டு பண்ணிப்பாங்க. இல்லை சொல்ற உதாரணத்துக்கு குடும்பம் கொடுத்த பாம்பு விளையாடாது மாதிரி. ஏன்னா பாம்புக்கு விஷம் இருந்தாதான் அது கொட்டி நம்ம சாப்பிடுறோம். பாம்புக்கு விஷம் இல்லைப்பா அப்பா ஒன்றும் இல்லை. அப்போ அது மாதிரி பக்தர்கள் அந்த புலன்களை அடக்கி இருக்கும் போது விஷம் எடுத்த பாம்பு மாதிரி புலன்கள்லாம் அப்படியே வந்து அப்படியே இருக்கும். அப்படின்னா வேணாம் ஏய் கண்ணி அங்க இந்த மாதிரி இவ்வளோ சொல்லுவா கிருஷ்ணர் பாரு ஏய் அறிக்கதை கேளு பாவத்தை கேளு புரியுதுங்களா? கிருஷ்ணன் அல்லாத இருக்க குழந்தைக்கு அடிமையை போய் அப்படியே புரியுதுங்களா? அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? அர்ஜுனா கட்டுப்படுத்த போயிடும் பகத்தருடைய மனிதரின் மனதையும் பலவந்தமாக எடுத்து செல்லும் வரைக்கும் குழந்தைகள் சக்தி வாய்ந்த அவதாரமாகும். அது யாருக்கு பொருந்தோம்? எவன் கிருஷ்ண பக்தன் இல்லையோ உனக்கு கிருஷ்ணர் சிஸ்டமா கிட்ட பிரச்சனை எவன் பிக்ஸ் பண்றவனோ கிருஷ்ணர் தான் எனக்கு வேணும், கிருஷ்ணன் தேவையெல்லாம் ஈடுபடும், கிருஷ்ணன் ஒரு உறவு ஈடுபடணும், அவன் எப்போதும் விட மாட்டான். புரிஞ்சுங்களா? எப்போ விஷயம் பார்த்து தவ போறீங்களா இது வந்து அது செஞ்சு எல்லாமே மாட்டோம் தான். புரிஞ்சுங்களா? அப்ப இதுல காரணம் என்னது? நம்ம சுயமா இது பண்ணி சிந்திச்சு நம்ம இது பண்றதுனால அந்த விளைவு என்ன ஆச்சு? கீழே வந்துடுறோம். இதோட ஸ்டெப் என்ன, இதோட படி என்ன, நம்ம எப்படி இதுலேருந்து விளையாடுனாக்கா ஹரே கிருஷ்ணா நாம சொல்லணும், சாது சங்கம் வைக்கணும், பிரசாதம் சாப்பிடணும், ஹரி கதா பாகவத கதா கேட்கணும், கதைகள் கேட்கணும். குருமரம் சாது குரு வைஷ்ணவா இந்த 3 பேருடைய விஷயம் பேசுறத காது கொடுத்து கேட்கணும். இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம இதுக்கே செய்யறப்ப நாளாவ எறும்பு கூட கண்ணும் தெரியுமா இல்லையா? ஒரு விஷயத்த செய்ய நினைவும் அதுக்கே ஆயிரும். சில பேர் சொல்லுவாங்க பிரபு காலையில் ஏஞ்சி போனேன், ஏன் காலையில் ஏஞ்சி போன எல்லாத்துக்கும் உங்க மனசா சொல்லி, ஏன்னா பள்ளி தூங்குறது இல்லை, டிவியை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து இதை பார்த்து 11-12 மணிக்கு தூங்குது கேசு. எப்படி காலையில் 4-5 மணிக்கு ஏஞ்சிப்போம் ரைட்டா இல்லையா? அப்ப அந்த குணங்களை அதுக்கு ஈடுபடுறோம். பக்தன் எப்பவுமே 9 மணிக்கெல்லாம் சாஞ்சிருவான். 12-1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு கேம்லாம் விளையாட போடுவோம். அப்படி பார்த்தா 1 ஆயிடும் 2 ஆயிடும். 2 மணிக்கு தூங்குது 4 ஏஞ்சி முடியுமா? அப்போ சீக்கிரமா தூங்க ஆரம்பிச்சா நம்ம வந்து ஏஞ்சிருக்கு சீக்கிரமாகும். அப்ப அது என்ன பண்ணணும்? முடியாதுணும். ஏஞ்சிக்க 4 மணிக்கு ஏஞ்சி 4 மணிக்கு ஏஞ்சிக்க இந்த கோயிலுக்கு போவோம். இந்த கோயில் எங்க இருக்கு? இங்கே எங்க போவோம்? புய போவோம். இங்கேருந்து போறதுக்கு 1/2 மணி நேரம் பிடிக்கும் வச்சுங்களேன். 5 மணி மங்களாரத்துக்கு 4, 3, 3 எல்லாம் எஞ்சி போவோம்.
அது வேணும். புரியுதா? அப்ப அது என்ன பண்ணும்? கஷ்டமா இருந்துச்சு, அது அப்படியே பழக்கப்படுத்தணும். ஆன்மீகத்தை பழக்கப்படுத்த அது அப்படிதான். ஏன்னா குழந்தைகளுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா அது அப்படி உட்காந்துக்கும். புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை அது செய்ய சொல்லுதா, ஓகே செய்யுது அப்படி சொல்றப்ப அது போய் உட்காந்துச்சுன்னா அது திரும்பி வரது கஷ்டமாகும். ஆனா கிருஷ்ண உணவுள்ள ஒரு நபர் அதை இவருக்கு சேவை செய்யறப்ப அந்த குழந்தைகள் அதுக்கு வந்து மாதாஜி பூ கட்டுறாங்க. அப்ப அந்த சேவை கட்டுறப்ப கிருஷ்ணருக்கு வருது. அப்புறம் சமைக்கிறோம் கிருஷ்ணருக்கு சாப்பிடுவாரு. நம்ம சாப்பிடணும் கிருஷ்ணர் சாப்பிடுறாரு. அந்த எண்ணத்தோட சமைக்கிறப்ப அந்த எண்ணங்கள் நல்ல இதா மாதிரி ஆன்மீகா மாதிரி அது பிரசாதமும் நம்மளுக்கு வரவேற்கணும். புரியுதுங்களா? இப்படி எண்ணற்ற புலன்களை அந்த போஸை அப்படியே கொண்டு போடாம பகவான் சேவை ஈடுபடுறப்ப நம்ம எல்லாம் சந்திச்சுக்கிறோம். அப்படி ஈடுபடாதான் இப்படி யாரை மாதிரி மாட்டிக்கிறோம்? கஜாத்தி, சௌகரியமணி, அஜாபினே, அம்மனரு, புரியுதுங்களா? இவர மாதிரி வரலாம். யாரு பேர் வரலாம்? அம்பரீஷ் மகாராஜா, ஹரிதாஸ் டாக்கூர், அப்புறம் சோழ சமோதரா சொன்னாலே. இப்படி இந்த மாதிரி பக்தனா மாறுறப்ப ஏன் அவங்க இருக்காங்க? எந்த நேரமும் பகவான் நாமத்தையே பகவான் ஹரிக்கிறதா பிரசாதம் சாப்பிட்றாங்க. இப்படி சாப்பிட்றப்ப அந்த குணங்கள் எல்லாமே அனுபவித்து போகும். சரியா? இன்றைய வகுப்பு அடியே இதோடு முடித்துக் கொள்கிறேன். श्रीमद् भगवद्गीता की गोपाल कृष्ण अमाता भाव संघ की